ஸோ 144 தடை உத்தரவு நம்ம ஊர்ல போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? இத்தன வருஷமா இல்லாம புதுசா திடீர்னு 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்களே! என்ன ரீசன்க்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனா, நீங்க நியூஸ்ல பார்த்த விஷயங்களுக்கும், இப்போ போட்டிருக்க 144 தடை உத்தரவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா, இப்ப நடக்கப்பட்ட விஷயமே வந்துட்டு இந்த ஒரு சம்பவம் கிடையாது. சுமார் 2200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்காக தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையே போய்க்கிட்டு இருக்குது. ஸோ டீட்டெயிலா நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்கலாம். எஸ், திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மலை யாருக்கு சொந்தம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக். ஸோ இந்த மாதிரி ரியலா நடக்கிற இன்சிடென்ட், உங்க ஊர்ல நடக்கிற இன்சிடென்ட், ஸோ எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா நான் வந்துட்டு ஆர்என்டி பண்ணி கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களே வந்து சேர்ந்தடையும். சரி, வாங்க நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன ப்ரோ 144 தடை உத்தரவு இப்போ தானே போட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி 2200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 144 தடை உத்தரவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது நார்மலா வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க ஒரு மக்களை, சாதாரண மக்களை எதுவும் பண்ணிட முடியாது. பட் 144 தடை உத்தரவு போட்டிருக்கும்போது அவங்க நினைச்சாங்கன்னா சிக்னல் ஜாமர் வச்சு சிக்னல் கட் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக அவங்க பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் அவங்க பண்ணலாங்க. ஸோ நான் ரோட்டில் 4-5 பேர் திடீர்னு கும்பலாக பேசிட்டு இருந்தால் அவங்கள அப்படி என்ன ரீசனே இல்லாமல் கேட்காம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா A to Z மொத்த ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ எதெல்லாம் அவங்க நார்மலாக பண்ண முடியாதோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பாதுகாப்புக்காக போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் 144 தடை உத்தரவே போட்டிருக்காங்க. ஸோ 144 தடை உத்தரவு எதுக்கு இப்போ மதுரையில் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? ஸோ கலவரம் வந்துடக்கூடாது, மதக்கலவரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ரீசன் தான். ஸோ ஏன்னா ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட டாபிக் பேசுகிறனால நானுமே கொஞ்சம் வந்துட்டு ஒரு தெளிவாக தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு தப்பான வார்த்தைகள் எதுவும் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த வகையில் இப்போ டேரெக்டாக நம்ம டாபிக் வரலாம். ஸோ 2200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும்னா, நீங்கள் அந்த மலையெல்லாம் வந்துட்டு ஒரு சுற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, அந்த மலையில் நமக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு முருகன் கோவிலும், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மலைக்கு மேலே ஒரு தர்கா, இது மட்டுமே கிடையாது. ஜெயின் பெட்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியல, அதாவது சமணர் படுக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மலையை சுற்றி எக்கச்சக்கமாக அந்த மலை குன்றுகளில் காணப்படுது. ஸோ சமணர்களுக்கு வேலை, அதாவது ஜெயின்ஸுக்கு என்னதான் வேலை அப்படின்னு வந்துட்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாழ்ந்த வாழ்க்கை முறையில் உள்ள எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு மலைகளில் செதுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய வழக்கமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி செதுக்கப்பட்ட சில வாழ்க்கை முறைகள் சம்மந்தப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த மதுரை திருப்பரங்குன்றம் மலை குன்றில் பார்த்தீங்கன்னா 2200 வருஷத்துக்கு முன்னாடியே செதுக்கப்பட்ட ஆதாரங்கள் வந்துட்டு அந்த மலைக்கு மேலே இருக்குது. ஸோ இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா, அந்த மலையில் யாருக்கும் தெரிஞ்சு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில், 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி மதுரைனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வருது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கருதப்படுற அந்த ஒரு திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த கோவிலில் தான் எனக்கு கூட மேரேஜ் நடந்துச்சு. பட் இது அப்பார்ட் ஃப்ரம் டாபிக். ஸோ நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைக்கும் இந்த விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அன்டில் லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நீட்டாக க்ளீனாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ எல்லாரும் வழிபடுறவங்க வழிபட்டுட்டு போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பட் இந்த தர்கா எப்போ வந்துச்சு, என்ன ரீசனுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ டெல்லியை அந்த சுல்தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரைக்கு வரார் ஆட்சி பண்ணுறதுக்கு. அப்போ மதுரைக்கு வரும்போது மதுரையில் உள்ள சுல்தான் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ டெல்லி சுல்தானுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே முடிஞ்சிருது. ஸோ வந்தவர் அப்படியே திரும்ப போயிடுறாரு. ஸோ அப்போ மதுரையில் இருந்த ஒரு சுல்தான் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் சிக்கந்தர் சுல்தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொஞ்ச காலம் தான் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் வரான்னு கேட்டிங்கன்னா, மதுரை ஒரு பேரரசர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசர். அவர் ஒரு அரசர். அவர் வந்துட்டு மதுரையை கைப்பற்ற நினைக்கும் போது அவர் கைப்பற்றி முடிச்சிருந்தாரு. ஸோ அங்கே ஆண்டு கொண்டிருந்த அந்த சிக்கந்தர் சுல்தானையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் மதுரை டோட்டல் சிட்டியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விஜயநகர பேரரசர் கண்ட்ரோலில் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அந்த சுல்தானுடைய ஒரு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சுல்தானை வந்துட்டு புதைக்கிறதுக்கு, அடக்கம் பண்ணுறதுக்கு சம்திங் ஒரு மெமரியல் வேணும் அப்படின்னு ஒரு பிளேஸ் கேட்கும்போது விஜயநகர பேரரசர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த மலைக்கு மேலே வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் அந்த மெமரியல் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளேஸ் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மெமரியல் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவை வந்துட்டு கட்டிடுறாங்க. ஸோ இந்த ரீசன் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் க்ளீனாக போய்கிட்டு இருக்குது. இப்போ மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது. ஸோ மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருகன் கோவில் இருக்குது, திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். அப்புறம் மலையில் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோவில், சிவன் கோவிலாம் இருந்துட்டு இருக்குது. ஸோ அப்புறம் மலைக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயின் பெட்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சமணர் படுக்கையெல்லாம் இருந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது ஸோ லாஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேஸ் போடப்படுது மதுரையில். என்ன
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது மத நல்லிணக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்துட்டு கேஸ் போடுறாரு. ஸோ எது எது எந்தெந்த யார் யாருக்கு சமம், ஸோ எந்த பிளேஸ்லாம் வந்துட்டு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போடும்போது அந்த கேஸ் சால்வ் ஆகுது. எப்போன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1923ல பார்த்தீங்கன்னா 1923ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா, ஸோ தர்காவா ஓகே தர்காக்கு இவ்வளோ பிளேஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் இருக்கா, ஸோ முருகன் கோவிலுக்கு இவ்வளோ பிளேஸ், அந்த ஜெயின் பட்ஸுக்கு இவ்வளோ பிளேஸ், அப்புறம் வந்துட்டு அந்த சிவன் கோயில், அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மலையை க்ளீனாக எக்ஸாக்டாக பங்கு போட்டு கொடுத்து பிரித்து முடிச்சு அந்த கேஸ் அன்னைக்கே சால்வ் ஆயிடுது. அன்னையிலிருந்து லாஸ்ட் 2024 எண்டு வரைக்கும் நீட்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 144 தடைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2024ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மலைக்கு மேலே இருக்க தர்காக்கு ஆடுகளை வந்துட்டு கொண்டுட்டு போய் சமைக்கிறதுக்காக வந்துட்டு கொண்டு போகும்பொழுது ஸோ அப்போ இந்து முன்னணியில் உள்ளவங்க தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த மலை வந்துட்டு புனிதமான மலை, ஸோ இந்த புனிதமான மலைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது தப்பாப்படுது, ஸோ எங்கள் மனசை கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி சம்வாட் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அது ஆர்கியூமெண்ட்டாக மாறினதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்டை டேரெக்டாக கேட்குறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைனா ரிலீஜன் டு ரிலீஜன், ஸோ அப்படிங்கிறனால வந்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அனுமதி கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு பெரிய மத வெடிப்பே வந்துட்டு கலவரமே ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால போலீஸ்காரங்க இதை என்ன பண்ணிடுறாங்க வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்க்கு அனுமதி கொடுக்கல. பட் அப்படியே அனுமதி கொடுக்காம இருக்கும் பட்சத்திலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அனுமதி கொடுக்காட்டி நாங்கள் போராடுவோம், ஸோ எங்களுடைய மலையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹிந்து கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் இருக்க சுற்றி இருக்க எல்லா இடமே வந்துட்டு அவங்க புனிதமாக வச்சுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லா கோயிலுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மலையும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம், அதாவது இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு இது எங்களுக்கு தான் சொந்தமானது, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப்பிக்கோடு வந்துட்டு இப்போ அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக வந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி ரெடியாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இப்படி வெளி மாவட்டங்கள்லாம் இருந்து போகிற ப்ரொட்டஸ்ட்காக வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவங்களெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்துட்டு ஹோம் அரெஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அந்த ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்ம போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி 144 தடை உத்தரவு போட்டால் தான் முடியும் அப்படிங்கிற ரீசன்னால தான் இப்போ 144 தடை உத்தரவே போட்டிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ண, அதாவது சுமூகமான முறையில் அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை வராத மாதிரி சுமூகமாக சால்வ் பண்ணணும். ஏன்னா முஸ்லீம்ஸ் ஹிந்துசம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்த்தை விட சவுத்தில் ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஸோ எனக்கும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால வந்துட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்த 2 பேர் மத வேறுபாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட்ஸு. ஸோ உங்களுடைய தாட்ஸை சண்டை போடாமல் சுமூகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு போங்க. நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், பாய்.